நோக்கியா நிறுவனம் சீக்கிரமாவே ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் போன் சாதனத்தை உலகுக்கு அறிமுகம் செய்ய இருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. இது 200 MP கேமராவோடு ரொம்ப ஸ்லிம்மான ஹேண்ட்செட் ஆக வெளிவரும் அப்படின்ட்டு வதந்திகள் வேகமா பரவிட்டு வருது. நோக்கியா நிறுவனம் இந்த புதிய ஸ்மார்ட் போன் சாதனத்தை நோக்கியா பிளே 2 மேக்ஸ் 5G என்ற பெயரோடு அறிமுகம் செய்ய இருக்கதா லீக் தகவல்கள் குறிப்பிடப்படுது. இது வரவிருக்கும் புதிய நோக்கியா ஸ்மார்ட் போன் சாதனத்தின் கேமரா தரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா DSLR கேமராவுக்கு நிகரான அம்சத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, முதன் முறையா DSLR கேமராவின் தரத்தை நோக்கியா நிறுவனம் அதன் ஸ்மார்ட் போன்ல வழங்க இருக்குதாம். அதுவும் குறிப்பிட்டு கூறும்படி அதன் வரவிருக்கும் புதிய சக்தி வாய்ந்த ஸ்மார்ட் போன் சாதனம் ஸ்லிம் மாடல் மொபைல் டிவைஸா வெளிவரும்ட்டு லீக் தகவல்ல சொல்லியிருக்கிறாங்களாம். மொபைல் சகாப்தத்தில் நோக்கியா நிறுவனம் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையான இடத்தை பெற்றிருக்கு. இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல நோக்கியா தனது ஸ்மார்ட் போனை மறு வடிவமைப்பு செஞ்சு அறிமுகம் செய்து அந்த பிளான்ல இருக்கிறாங்க. நோக்கியா பிரியர்களை கவரும் விதத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் சந்தையில் நிகழக்கூடிய போட்டியை சந்திக்கும் வகையில் நோக்கியா நிறுவனம் அதன் நோக்கியா பிளே 2 மேக்ஸ் 5G ஸ்மார்ட் போனை பார்த்து பார்த்து உருவாக்கிட்டு வரதா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. வரவிருக்கும் இந்த புதிய சாதனம் என்னென்ன அம்சங்கள்லாம் கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா பிளே 2 மேக்ஸில் பெரிய டிஸ்பிளே இருக்கக்கூடியது அப்படின்ட்டு தகவல் வந்திருக்கு. இந்த ஃபோனில் டிஸ்பிளே 6.5 இன்ச் அளவை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 150Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆதரிக்கும் திறன் கொண்டது அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க. இந்த புதிய நோக்கியா பிளே 2 மேக்ஸ் 5G ஸ்மார்ட் ஃபோன் சாதனம் ரொம்ப உறுதியான டிஸ்பிளே பாதுகாப்பு அம்சங்களெல்லாம் இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் இது பாதுகாப்பை பெறக்கூடிய அதிக வாய்ப்புகளை தரும் அப்படின்ற ஒரு தகவலையும் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் இதில் ரொம்ப சக்தி வாய்ந்த 5G சிப்செட்டை நிறுவனம் வழங்க இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. இந்த நோக்கியா 5G ஸ்மார்ட் போனின் முக்கியமான அம்சமான இதன் ஸ்மார்ட் கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் திறன் கொண்டதாய் இருக்கும். இதன் துணை கேமரா 48 மெகா பிக்சல் கொண்டதாகவும் இதோடு 8 மெகா பிக்சல் கேமராவும் இடம்பெறும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. இது ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா அம்சத்தை கொண்டிருக்கும் அப்படின்ட்டும் தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. முன்பக்கத்தில் 32 மெகா பிக்சல் கேமரா இருக்குமா. இந்த புதிய நோக்கியா பிளே 2 மேக்ஸ் 5G ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியை பெறும் அப்படின்ட்டும் தகவல் வெளிவந்திருக்கு. இது 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் அம்சத்தை பெறும்ட்டும் இது முழுமையான சார்ஜ் செய்து கொள்ள வெறும் 31 நிமிஷங்கள் மட்டும்தான் எடுத்துக்கும் அப்படின்ட்டு லீக் தகவல்கள் சொல்லிட்டு வருது. இதன் அறிமுகம் சீக்கிரத்தில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நோக்கியா ஃபேன்ஸ் இதுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்குறாங்க. வல்லவன் உங்களில் ஒருவன்